பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம். நீங்க சொல்லலாம், நீங்க சொன்னா மூட் பண்ணி சொல்லுங்க. பகவதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்பத்வம் அனுசந்ததாமி பகவத் கீதே பவத்வேஷிணீ நமோஸ்துதே வியாச விஷால புத்தே. கேக்குறதா? கேக்குறது ராஜி, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ராஜி, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. புல்லார விந்தாயுத பத்ர நேத்ர ஏன த்வயா பாரத தைல பூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः பிரபன்ன பாரிஜாதாய போத்தோத்திர வேத்ரைக பாணியே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. சர்வோபனிஷதோ காவோ யோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதிர்புக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜெயத்ரஜரா காந்தாரணிலோத்பலா சல்யக்ராஹவதி கிருபேண வகனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ணகோரமகரா துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாந்தவைரணநதி கைவர்த்தக கேசவ வாராச்சரியவச சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानदकेशनं हरिकदा सम्बोधनाबोधितं लोके षड्जनषट्पतैरहरः पेबीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः सुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः शाङ्कपदक्रमोपनिषदै गायन्ति यं सामगाः ध्यानावस्थितद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः. ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்கும். இதில் சங்கரர் இதில் நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணணுன்னா, எவ்வளவு டெப்த்துக்கு போகிறார் சங்கரர் டு அனலைஸ் த திங்ஸ். வெரி சிம்பிள் திங். நம்ம நாங்கள் பார்க்க போகிற ஸ்லோகம் பார்க்குறோன்னா, ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான பூயः அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹனிமாரி சரீரே. மூல கிளாஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் என்னன்னு. அதை நமக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல பார்த்தோன்னா, ந ஜாயத்தே மிரியத்தே வா பிறப்பதும் அழிவதில்லை, நிஜாயத்தே மிரியதேவா கதாச்சித் ஒருபோதும் பிறப்பதும் இல்லை அழிவதும் இல்லை. நாயம் பூத்வா பவிதா வான பூயः நாட் ஒன்லி இஸ் நாட் பார்ன், பிறந்து இறந்து மடிவதும் மறுபடியும் பிறப்பதும் இல்லை. அஜஹா பிறப்பில்லாதது, நித்யஹா எக்காலத்திலும் உள்ளது, எக்காலத்தில் உள்ளது, சாஸ்வதா நித்யகான்னு சொல்லிட்டு சாஸ்வதான்னு எதுக்கு சொல்லணும் இல்லையா? நித்யகானாலே நித்தியான என்ன எக்காலத்திலும் இருக்கக்கூடியது, சாஸ்வதகானா என்ன எக்காலத்திலும் இருக்கக்கூடாது. பட் அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அனாவசியமாக கிருஷ்ணர் வில் நாட் யூஸ் அன்னெசரிலி எ வேர்ட் அண்டர்ஸ் இட் காட் அ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதெல்லாம் சொல்கிறது பாஷ்யத்தில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறான். அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஒன். புராணா பழமையானது, அஜோனித்து சாஸ்வதம் ந ஹன்யதே ஹனிமானி சரீரே. இது அழியக்கூடிய இந்த சரீரத்தில் அது அழிவதில்லை. அதுதான் இஸ் மீனிங் ஆஃப் தட். ஓகே, ஸோ இது நவ் வில் சி த பாஷ்யம். இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்தை இது உங்கள் புஸ்தகத்தில் இது இஸ் பேஜ் 40. நம்ம 39 மட்டும் பார்த்தோம், இன்றைக்கி 40 பார்க்க போகிறோம். 40 என்ன இருக்கா உங்கள் புஸ்தகத்தில் பார்த்தோம், பேஜ் 40. ஸோ திஸ் செல்ஃப் இஸ் நெவர் born, it never dies either. Having been born, it never ceases to be. Again, to be again unborn, eternal,
அண்ட் எவர்லாஸ்டிங். எட்டர்னல் என்ன எவர்லாஸ்டிங் என்ன ஒன்று தானே, அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. என்ன எவர்லாஸ்டிங்? This ancient one is not slain when the body is slain. Okay, this is a meaning of the shloka such. Okay, so இதுக்கு பாஷ்யத்தில் வந்து let's say Shankara starts saying, we'll go to the Sanskrit part of it. Okay, so what is Sanskrit? What it says is न जायते च उत्पद्यते. Not born means it is not created. The body is not created. न जायते, न body. So the shariram is not, it is atma. It is not, its body is not you, it is not the atma. So the jayate pirapadiville adivudille, atma pirapadiville adivudille. The atma is not born, does not die, only the body perishes, new body comes. Okay, right? Na jayate na utpadyate janina lakshana vastu vikriya. You know, the birth is not, there is no birth taking place. Okay, and body, because Atma is always there. Atma is not born, body is born, but Atma is not born. Atma is ever there. Now Atma is there, body is only a cover, and the cover only dies. You buy, let us say, you buy every Atma is like the soap box. Okay, so Atma, the body is like the soap inside. Soap da Atma irudilla. Okay, sense my point. Okay, na jayate na utpadyate jani lakshana vastu vikriya na atmani vidyate. Atma, as you know, does not born or die. It doesn't happen to the body. The body only is born and dies. Atma doesn't born, it's not born and die. Na vidyate iti arthaha. Na mriyate va, it is not born, it is also doesn't also die. Only shariram is born, shariram only dies. Okay, shariram is not atma. Another important thing you must understand. Okay, idartha na mriyate cha iti antya vinasha lakshana vikriya pratishidhyate. So the body does not also perish. Antya at the end, there is also no called death for the atma. Death is only for the body, not for the atma. You are not the body, you are the atma. Please understand this principle. We have always been telling you that when you say I am good, I am dying, your body is only perishing. Later on, other slokas, interesting slokas are coming also. What perishes is only body, you don't perish. You are eternal. Okay. Ajo nitya shashwatoyam purana annamannamaya sharire. Varapuradu, arthapula varapuradu. Namriyate cha iti uttva vinasha lakshana vikriya pratishidhyate. So there is no question of nasham for atma. Nasham is only for the body. Okay. Kadachit shabdaha urupodudum illai. Sarva kadachit urgadum kediyadu, pirapadum kediyadu, azhivudum kediyadu atma. Sarva vikriya pratishidhyate sambadhyate na kadachit jayate na kadachit mriyate iti artham. அது பிறப்பதும் இல்லை, ஆத்மா பிறப்பதும் இல்லை, அழிவதும் இல்லை. நான் எங்க பார்க்கறது இல்லையா ஆத்மானா உன்னால் பார்க்க முடியாது. அப்பிரமேயம், இட்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் யுவர் பர்செப்ஷன். இட் இஸ் இந்திரிய அகோச்சரா, இட் இஸ் பியாண்ட் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். இருக்குது, பட் இட் ஸ்டில் தேர். அந்தவத்து இமேதிஹி நித்தியசுக்தா ஷரீரினா அநாசினோ அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் வித்யுஸ்வபாரத சுலபரசி கீதையில. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ். என்ன கதாச்சித் சப்தகா ஒருபொழுதும் அழிவதில்லை. சர்வ விக்ரியா பிரதிஷ்டை சம்பத்தியத்தை ந கதாச்சித் ஜாயத்தை ந கதாச்சித் மீது ஒருபொழுதும் பிறப்பதில்லை, ஒருபொழுதும் அழிவதில்லை. இது ஏவம். ஓகே, ரைட். யஸ்மாத் அயம் ஆத்மா படிக்கிறது உங்களுக்கு படிக்கிறதுலாம் எதெல்லாம் உங்களுடைய இதில் 220 பேஜ் 40 ஐட்டம் 20 அதில் வருது. இதெல்லாம் உங்கள் புஸ்தகத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுலேருந்து என்ன இது மட்டும் படிச்சுட்டேன், இது மட்டும் படிச்சுட்டேன். ந ஜாயத்தே உற்பத்தியத்தே
220 பாருங்க இதில் 20 இதில் பார்த்தீங்கன்னா 21 ந ஜாயதே இது போட்டு பார்த்தல அது வந்து न जायते न उत्पद्यते जनिल लक्षण वस्तु विक्रिया न आत्मनो विद्यते इति अर्थः न म्रियते वा शब्दः मीन्स and not born பிறப்பதுமில்லை and this is not born and not die இது ஆத்மாங்கிறது என்ன அர்த்தः न म्रियते च इति अन्त्या विनाश लक्षण विक्रिया प्रतिष्ठिते and the end also is the Atma does not born or die. Only Shariram is born and die. Kadachit Shabdaha Sarva Vikriya Pradeshadhe by no means Unnale Aika Mudiyade, Unnale Paraka Mudiyad Atma, Epodu recorded Shashwatam. Na Kadachit Jayate, na Kadachit Medite, Iti Evam. Yasmade, I am Atma, Bhutva, Bhavana Kriya, Bhutvana Irpad. Atma is always there. Asmad ayam atma bhutva bhavana priyam anubhuya paschade abhavita abhavam ganta nabhuya பவன கிரியன பிறப்பதும் இல்லை ஆத்மா அழிவதும் இல்லை எக்காலத்திலும் இருக்கக்கூடியது நித்திய சர்வகதஸ்தானும் அச்சலோயம் சனாதனம் சொல்ல போறார் இந்த ஆத்மாங்கிறது எக்காலத்திலும் இருக்கக்கூடியது அழியாதது इस्माद अयम आत्मा भूत्वा भविता क्रिया अनुभूय पश्चात अभविता अभावं गता न भूय पुनः तस्मात् न म्रियते திருப்பதி மறுபடியும் பிறந்து மறுபடியும் அழிவதில்லை பிறந்து அழிகிறதுலாம் சரீரம்தான் ஆத்மா அழிவதில்லை ஸோ எம்ஃபசைஸ் பண்ணார் கிருஷ்ணர் புரிஞ்சுக்கோங்க ஏஹி பூத்வா ந பவிதா ந மிரியதே இது உச்சதே லோகே ஸோ இட் இஸ் நாட் பார்ன் இட் டஸ் நாட் இட்ஸ் ஆல்வேஸ் தேர் இல்லாத போனால் தானே பிறக்கணும் எப்பவும் இருக்கக்கூடிய அழியதில்லை பிறகுதில்லை அதுக்கு இருக்குது பிறக்கணும் இட் இஸ் தேர் ஆல் த டைம் ஆத்மாங்க இருக்கு என்ன நான் என்றும் அழிவதில்லை நான் என்றால் ஆத்மா அந்த ஆத்மா அழிவதில்லை சரீரம் தான் அழிகிறது தட்ஸ் ஆல் வாட் இஸ் சேஸ் ஓகே புனः தஸ்மாத் ந மிரியதே யோகி பூத்வா ந பவிதா ச மிரியதோ இது உச்சதே லோகே அதனால தான் அவர் சொல்ல ஜெயதே கதாச்சித் நாயம் பூத்வா ந பவிஷா எம்பசைஸ் இருப்பார் திருப்பி திருப்பி சொல்கிறார் ஜாயதே மிரியதே கதாச்சித் நாயம் பூத்வா ந பவிதாவா ந பூயா பிறப்பதுமில்லை அழிவதில்லை பிறந்து அழிவதுமில்லை புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறது சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு கிடையாது வெரி சிம்பிள் புரிஞ்சுதா ரைட் வா சப்தாத் ந சப்தாத் ச அயம் ஆத்மா அபூத்வா பவிதா வா தேகவத ந பூய புனः தஸ்மாத் ந ஜாயதே அதனால சரீரம் தான் பிறந்து அழிகிறது ஆத்மாவுக்கு அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறது யோகி अभूत्वा भविता वा पविता स जायते इति उच्यते स न एवम् आत्मा अतो न जायते यस्माद् एवम् अस्मात् तस्मात् अजः यस्माद् न म्रियते तस्मात् नित्यः अजः பிறப்பில்லாதது நித்தியः அங்கே அழிவில்லாதது அழிந்தால் தானே பிறக்கணும் இருந்தால் தானே அழியணும் பிறப்பும் கிடையாது அழிவும் கிடையாது எக்காலத்திலும் இருக்கக்கூடியது அது ஆத்மா அப்படிங்கிறார் என்ன ஸோ இது வந்து திஸ் இஸ் ஒன் வாட் வி சா இந்த இங்கிலீஷில் அதை என்ன சொல்கிறேன் வாட் எவர் ஐ செட் இஸ் எக்ஸ்பிளைனிங் இன் 21 புக்கு தான் பாருங்கள் படிக்கலாம் யார் படிக்கிறேன் நீங்கள் யாரை படிங்க இப்போ இங்கிலீஷ் ஸ்டார்ட் படிப்பா நீங்கள் படிங்க ரைட் ஓகே கல்லுத்தா மாமே ஓகே 21 படிங்க 21 இது முட்டாம் பார்த்தது படிங்க திஸ் செல்ஃப் இஸ் நாட் பார்ன் The self is not born. That is, it does not come into being. The sense is that the transformation of things known as birth does not happen to the self. Similarly, it does not die either. It has a sense of and it does not die. Go and சம்ஸ்கிருதம் சொன்னால் அண்ட் அதான் சொல்லுறாங்க கொஞ்சம் முள்ளவே படிங்க என்ன அதனால புரியுதா எல்லாருக்கும் வெரி சிம்பிள் புரிஞ்சுதான் போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சென்டென்ஸ் இருக்கேன் நம்மளோட பயமெல்லாம் என்ன தெரியுமா நான் போயிடுவேனோ அப்படின்னு பயப்பட்டு ஒருத்தரும் போகிறதில்ல நான் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு when my daughter was suffering from cancer and she was very much when she knew that she is not going to live anymore எவ்வளோ பயம் இருக்கும் அந்த மாதிரி பயம் இருந்தப்போ
ஐ டோல்ட் கிருஷ்ணர் மாதிரி சொல்லிருக்காம நீ ஏன் கவலைப்படுற, யூ ஆர் நாட் தி பாடி, யூ ஆர் தி ஆத்மா, ஆத்மா இஸ் இம்பெரிஷபிள். இதுக்கு தான் கோட் பண்ணேன் அவளுக்கு தெரியும், அது ஈஸி டு கோட். நான் என்ன சொன்னேன், ஒரு டெத் பர்சன் வாட் கேன் யூ கிவ் அ கன்சலேஷன் ஹிம், பொறுத்துக்கோமான்னு சொல்லுவேன் இல்லையா, அது யார் வேணாலும் சொல்லலாம். ஞானம் இருந்ததுன்னா அந்த சமயத்தில் ஞாபகப்படுத்தினா, நீ கீதை நான் சொன்ன விட்டேன், நீ கீதை கேட்டிருக்கம்மா எத்தனை தடவை, உனக்கு தெரியும். அது இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணேன் அவளுக்கு. நஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா நபுயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராண ந ஹன்யதே அரியமானுஷே. அதுதான் நீ ஆத்மா தான், நீ நித்தியம் அழியாதவள். டோன்ட் வரி அபவுட் டெத், only body goes with that precious. அந்த பிரின்சிபல் நமக்கு புரிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் போயிட்ட போகிறேன்னு கவலையே வேண்டாம், எங்கேயும் போகல. ப்ளீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இது. ஓகே, அதனால நோபடி ஷுட் வரி அபவுட் டெத். நிறைய தடவை பார்த்துருக்கோம் அதை. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட். ஓகே, படிங்கம்மா. The final transformation, known as destruction, is negated of the self. The phrase "at any time," kadachit, is associated with the negation of all transformation. It means at no time whatsoever is it gone. படிங்க திருப்பி. At no time whatsoever is it gone. At no time whatsoever does it die, and so on. It never it is never gone and it is never dies also. Because having been, that is, having experienced the state of being, this self does not again reach the state of non-being. Therefore, it does not die. In the world, one who, having been, ceases to be, is said to die. Due to the course of words either and not, it follows that the self, having ceased to be, does not again come into being like the body. புரியுதா? சரீரத்தை போல அது அழிந்து திரும்பி வருதில்லை, எப்போவுமே சாஸ்வதமாக இருக்குது. ஆத்மாங்கிறது நித்தியமாக இருக்கு, அது உத்தரவுலேயே அழிக்க முடியாது. It cannot be destroyed by anybody. நைனம் திஞ்சதி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ஜெயினம் கிளேதியம் தியாபகான சோஷியதி மௌர்க அச்சேத்யோயம் உதாஹ்யோயம் அக்லேத்ய அசோஷியச்ச நித்திய சர்வகத ஸ்தானம் அச்சலோயம் சனாதனம். அப்படிப்பட்டது அந்த ஆத்மா. தட் இஸ் வாட் யூ ஆர். This body is only a vasamsi jirnani yata vigaya navani grinati naropurani tata sharirani vigaya jirnani anyani sanyani navani diye. இந்த சரீரம்ங்கிறது நம்ம ட்ரெஸ்ஸாக போட்டு மாற்றிக்கிற மாதிரி, அழுக்கா போயிடுது, கிழிஞ்சு போயிடுது, இந்த தூக்கி எரிஞ்சுன்னு போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சரீரம். நான் இல்லை, அது இட் இஸ் ஒன்லி a கவர், இன்னர் திங். தூக்கி எரிஞ்சுன்னு போட்டுக்கிற மாதிரி. அதான் அடிக்கடி சொல்லியிருக்கேனே, இந்த சரீரம் வயசாச்சு, ப்ராப்ளமாக இருக்குது, கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, என்ன 100 ப்ராப்ளம் இருக்கேன். ஒய் கேரி ஆன் வித் திஸ் பாடி, லெட் திஸ் கோ. வயசாகிடுறதுக்கு கார் ரிப்பேர் ஆகிடுது, தூக்கி எரிச்சிட்டு புது கார் வாங்குற மாதிரி தான். அண்ட் இந்த புது காருக்கு ஒன்றும் காஸ்ட்டும் கிடையாது. என்ன நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லை. காட் இஸ் கிவிங் யூ மதர், காட் இஸ் கிவிங் யூ ஆல் தி mother. When you are born, your mother comes with milk in her breast. You got no problem of feeding. வேலை செஞ்சு சம்பாதிச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்றது நமக்கு வந்துடுறது உள்ள. என்ன நம்ம பார்த்துக்கிறா, எல்லாம் எவ்ரிதிங் பார்த்துக்கிறா. என்ன கவலை இதுக்கா? வாட் இஸ் சார், இது போச்சுன்னு இன்னொன்று போச்சு. நம்ம ப்ராப்ளம் எல்லாம் என்ன தெரியுமோ, நம்ம ப்ராப்ளம் எல்லாம் இந்த உலகம், இந்த சரீரம் இப்போ இருக்கிற உண்மை. இப்போ இருக்கிற என்னோடய மனைவி, என்னுடைய ஹஸ்பண்ட், இவா தான் ரியல். இந்த குழந்தைகள் தான் என்னோடய குழந்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எல்லாம் அட்டாச்மெண்ட்டு மண்ணாங்கட்டி தெருபுழுதியெல்லாம் வச்சுட்டு அதோடு இல்ல, வியாதி வந்துருச்சுன்னா கீழ துணியை தைச்சு போட்டுக்கிற மாதிரியே இந்த பாடியை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கா தைச்சு போட்டுக்கிற மாதிரியே அதை ரிப்பேர் பண்ணிக்கிறா, வைத்தியம் பார்த்து எல்லாம் பண்ணி பார்த்து பாடியை பார்த்துக்கணும். இந்த பாடியை பார்த்துக்கணும், அது ஒரு இக்னாரன்ஸ். எக்ரி, வெளிக்கிறது பார்த்துக்கணும், சரி. பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பீ தேர். பட் நம்மளுடைய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணது தானே. ஆமா, அட்டாச்மெண்ட்ல. ஐயோ எனக்கு என்னமோ உங்கிறது ஒன்றும், ஐயோ இவாளுக்கு அடுத்தேன், பொண்ணுக்கு அடுத்தேன், பிள்ளைக்கு அடுத்தேன், பேத்திக்கு அடுத்தேன், பேருக்கு இந்த குள்ளு பேர் எனக்கு ஆச்சேன், 7 பேர் எனக்கு ஆச்சேன். எப்படி நம்ம கவலைப்பட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது நம்மளோட கிரியேட்டட் பயாஸ். எங்கேயும் போகல, நானும் இங்கே போகிறேன், கொள்ளு பேருன்னு எங்கேயும் போக போகிறது இல்லை. இட் இஸ் நாட் ஆஸ் இஃப் நான் போகிறேன் அப்போ தான் சாஸ்வதம் இல்லை. நாட் தட் அவா சாஸ்வதம் இல்லை, நான் அப்படியும் இல்லை. ஒன் ஆஃப் அஸ் இஸ் பாடி இஸ் நாட் சாஸ்வதம். அதனால் எல்லாம் ஆத்மா தான், அதுவும் ஒரு ஆத்மா தான். அது ஒரு கர்மா பண்ணிவிட்டு நமக்கு பிள்ளையோ பிறனோ கொள்ளு பேரனோ பிறந்திருக்கு. முடிச்சுனா அவள் கர்மத்தை அவள் அனுபவிச்சு தான் ஆகணும். இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு வைராக்கியம் வரும். வா எப்போனாலும் ரெடி வா,
பாட்டி எப்போடா அழைச்சிட்டு போகிறேன் எப்படா அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டதுன்னா சுவாமி சொல்லுவார் தயானந்தா வந்துட்டேன் பாட்டி வாங்க கிளம்புங்க அப்படின்னா இல்லை இட்லி கரைச்சி வச்சுருக்கேன் 2 நாள் கழிச்சு பாப்போம் இல்லையா. நம்மளுடைய ஆசை பாசங்கள் பந்தங்கள் ஐயோ இல்லை இன்னொரு மாதிரி என்னோட பேத்தி வந்து பிரசவத்துக்கு இருக்கா நாளைக்கு தான் பிரசவம் பார்த்துட்டு குழந்தை என்ன பார்த்துட்டு அப்புறம் வேறு என்ன கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? யூ நாட் டூ தட் தட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டு. அந்த குழந்தைய பிறக்க போது அதுவும் உங்களுக்கு ஃபேஸஸ் கர்மா. நீங்கள் போகிற மாதிரி போய் போயிட்டு ரீபோன் அகெயின் நல்ல கர்மாவை பண்ணிட்டோம் என்ன ஞானத்துக்கு வந்துவிட்டோம் என்ன இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு முக்தி அடைகிறது தான் பெஸ்ட்டு. சில இது இல்லாமல் திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் என்ன. ஸோ ஒன்லி திங் மீனிங்ஃபுல் வி கேன் டூ இன் திஸ் வேர்ல்டு இஸ் உங்களுடைய கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம் என்ன. அதை வந்துக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி கர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான் என்ன. அண்டு குறைச்சிக்கோங்க புண்ணியமாப்பு கர்மங்களை குறைச்சிண்டா பிராரப்தங்கள்லாம் குறையும் என்ன. கர்மாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிடும் என்ன. அதுக்கப்புறம் மோட்சம் தான் என்ன. அதனால பிராரப்த கர்மா குறையதுக்கு என்ன பண்ண முடியும்? அனுபவிக்கணும். அண்ட் புதுசாக கர்மா பண்ணாமல் இருக்கணும். அது எப்படி பண்ணிக்க முடியும்? உங்களோட சாய்ஸ் தானே கர்மா பண்ணுறது உங்கள் சாய்ஸ் தானே. ஸோ கண்ட்ரோல் தட். புண்ணிய கர்மாவும் பிராரப்தம் தான் சேர்ந்தது. புண்ணிய கர்மா பண்ணினாலும் அனுபவிச்சாகணும் பாப கர்மா பண்ணாலும் அனுபவிச்சாகணும் அது பயன்படுத்தாகணும் என்ன. ஆத்மனிஷ்ட எது கர்மமே வேண்டாம் என்ன. இல்லதோ எது வந்ததோ எது கிடைக்கிறதோ பண்ணிட்டு ஆத்ம ஜானத்தை இருக்கணுங்கிறது சாஸ்திரம். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது என்ன. ஸோ அதுதான் சாதனைங்கிறது என்ன. இந்த இதுலேயே இந்த உடனடி இது ஒன்று எனக்கு வேணும் இந்த ஆசையை பூர்த்திக்கணும் அந்த சாத்தியை பூர்த்திக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இந்த வைராக்கியம் இது வாழ்க்கை கஷ்டப்பண்ணு பத்திரம்லாம் வச்சுட்டு இன்னும் கஷ்டப்பட்டே இருக்க வேண்டியதான் என்ன. அதனால் ஞானத்துக்கு வரணும். ஞானத்துக்கு வந்தேன்னா ஆத்மன்யா வவத்துனா துஷ்டா. ஸோ அப்படி இருந்துட்டு அந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் நாட் தட் எவ்ரிபடி கேன் டூ பட் இட்ஸ் சாதனை. அந்த சாதனை ஹியூமன் பீயிங்ஸால் மனுஷனால தான் பண்ண முடியும் இந்த பிறவியில் தான் பண்ண முடியும் என்ன. அதனால் அதை பண்ணினோன்னு அதுதான் டிசிபேட் போட்டு மோட்சம் புரிஞ்சுதா. ஸோ எனவே therefore it is not born that which having been non-existent comes into being is said to be born. The self is not an entity like that, hence it is not born. Since it is such, therefore it is unborn. Since it does not die, therefore it is eternal also. So it denotes the Atma. எங்க இருக்குமா இப்போ நான் அதை பற்றி hence it is not born. Since it is such, therefore it is unborn. Since it does not die, therefore it is eternal also. Right. Atma is always eternal. அப்புறம் யாரு யாரான்னு இதுல படிக்கும்போது நான் ஐ எம் நாட் சோ இதுல எதபி therefore it is not born that which having been non-existent அதான் படிக்கிறீங்க. ஆமா that which having been non-existent comes into being is said to be born. that which is non-existent பிறப்புன்னா என்ன. இல்லாதது ஒன்று சொல்றதுதான் பிறப்பு. இல்லாத ஒன்று புதிதாக வருவதுதான் பிறப்புங்கிறது என்ன. இங்க என்னன்னா இல்லாதது ஒண்ணு இதுதான் திருப்பி பிறந்து வந்திருக்கு. ஆத்மா பிறந்து பண்றது இல்லை சரீரம் தான் பிறந்து வந்திருக்கு. The self is not an entity like that, hence it is not born. Since it is such, therefore it is unborn. Since it is always therefore it does not. ஒரே ஆத்மா தான் இந்த ஜென்மங்களை திருப்பி சரீரம் தான் பிறப்படுத்தி புது சரீரம் வந்துருக்கு. ஆத்மாங்கிறது நிரந்தரமா இருக்கு அப்படின்னு இது புரிஞ்சுதான் போறோம். ஓகே அதாவது பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை. அதனால அது அங்கேயே இருக்குது. நம்ம செல்ஃப் இட் இஸ் we are saying that it is born சொல்றோம். பட் the atma is always there. It is not, it neither dies neither it is born. அம்மாரியா therefore it is eternal. Okay, so what's that 21 வந்துட்டோமா புரிஞ்சுதா. 21 is okay. வீட்டுக்கு போய் ரெண்டையும் படிங்க சமஸ்கிருதம் படிங்க இங்கிலீஷும் படிங்க. நான் சமஸ்கிருதத்துல எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு இது கிடையாது. வேண்டாம் ஒரு இது படிச்சா ஒரு புரிஞ்சுட்டு அவ்வளவுதானே. இங்கிலீஷ் படிச்சுட்டேன் நான் ட்ரை பண்ணி படிக்கிறேன். ஆனா இப்போ இங்க படிக்கிறதுக்கு மேக்கத்தனை இது இல்ல. ஐ எம் நாட் சோ எஃபிஷியன்ட்.
அதனால நான் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா யாராவது சமஸ்கிருதம் படிக்கிறவான்னு எனக்கு தெரியல. எல்லார்ட்டையும் இங்கிலீஷ் புக் இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. உங்ககிட்ட இருக்கு. நான் எல்லார்ட்டையும் கேட்குறேன். மற்றவங்கள்ட்ட விஜய மாமி கிட்ட இருக்கா? விஜயா மாமி உங்ககிட்ட இருக்கா? இங்கிலீஷ் இருக்கா? இருக்கு. வெரி குட். எல்லாரும் மீட் பண்ணிருக்கீங்க. ஓகே. எல்லாரும் ஒரே புக் தான் வச்சிருக்கோம். எல்லாரும் ஒரே புக் தான் வச்சிருக்கோம். டி ஹரிஹரன் யாருது? அது மாலதி மாமி. மாலதி மாமி 2 பேருக்கா இதுதான். மாலதி மாமி உட்கார்ந்திருந்தா இத்தனை நாள் எழுதி. ஓகே ஓகே ஓகே. யாரோ வந்திருப்பாங்க. காந்தம் கோமதி வந்திருக்கலாமா? இல்ல இல்ல காணோம். ஸ்கிரீனை போட்டுட்டு தூங்கினா எனக்கு எப்படி தெரியும்? அது ஸ்கிரீனை ராஜி இருக்கா. ராஜி இருக்கா. ராஜி சத்பா இருக்கா. ராஜி கே போட்டு ஒன்று இருக்கேன்னு பார்க்குறேன் நான். என்ன ஓகே. எனக்கு இந்த இதில் ஷட்டரை போடுறதோட ஐயாவே எனக்கு புரியல. எனக்கு அதனால எனிவே இல்ல நாங்களே என்ஜாய் பண்றோம். we let us enjoy and then what all the people who have come we can enjoy and then have it. ஸோ ஷட்டரை போட்டு ஷட்டர் மேல் பிகம் வயசு ஷட்டருக்கு மோட்சம் கிடைக்கும். என்ன ஓகே ரைட் ஓகே. ஸோ நான் அடுத்தாப்புல 22 போகலாம். Okay. यद्यपि आद्यन्तयोः विक्रययोः प्रति मम्मी நம்ம இது படிக்கலையே. 21 படிக்கலையே. வேத்யா 21 படிக்கலையா? வேதா வினாஷ் இங்கிலீஷ் படிச்சுட்டோமேம்மா. இப்போதானே படித்தோம். இங்கிலீஷ் வந்து இல்லை இங்கிலீஷ்ல சமஸ்கிருதம் படிக்க வேண்டாமா? ஆமா சமஸ்கிருதம் படிக்கணும். நான் படிக்கிறேன். நம்ம மாலதி மாமா தான் மாலதி படிக்கட்டும். மாலதி மாமா இருந்தாலே மாலதி மாமி வந்தா வாங்க 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 வாங்க. நீங்க தான் உங்களோட ரோல் இப்போ மாலதி மாமி யூ ஆர் டு ரீட். 20 நம்பர் 41 நம்ம பேஜ் நம்பர் 41ல ஆமா கீழ சமஸ்கிருதம். ஆமா அன்மியூட் பண்ணிக்கோங்க. 22 ஆமா 22 சார். அதுல 2 20ல 2 21 22 20ல 2 यद्यपि आद्यन्तयोः विक्रिययोः प्रतिषेधे सर्वाः विक्रिया प्रतिषिद्धा भवन्ति तथापि भाविनीनां विक्रियाणां स्वशब्दैः एव तत् अर्थैः प्रतिषेधः कर्तव्यः इति अनुक्तानामपि यौवनादि समस्त विक्रियाणां प्रतिषेधः यथा स्यात् इति आह. சரி படிங்க கொஞ்சம் படிங்க. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன். அது தெரியும். Though by the negation of the first and the last transformations, all transformations are in effect negated in regard to the self. இந்த ஆத்மாக்கு மாத்திரம் இந்த மாறுதல் இருக்கிறது கிடையாது. There is no changes. The changes are only for the body, not for the atma. Still it is meet that அடுத்து படிங்க படிச்சிருங்க. முடிச்சு பூரா படிச்சிருங்க. ரைட். शाश्वतः इति आदिना शाश्वतः इति अपक्षय लक्षणा विक्रिया प्रतिषिध्यते शश्वद्भवः शाश्वतः न अपक्षीयते स्वरूपेण निरवयवत्वात् निर्गुणत्वात् च नापि गुणक्षयेन अपक्षयः अपक्षय विपरीता अपि वृद्धिलक्षणा विक्रिया प्रतिषिध्यते पुराणः इति यो हि अवयवागमेन उपचीयते स वर्धते अभिनवः इति च उच्यते अयं तु आत्मा निरवयवत्वात् पुरा अपि नव एव इति पुराणः न वर्धते इति अर्थः. ओके. யார் படிக்கிறீங்க? இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? तथा न படிக்கட்டுமா? கொஞ்சம் கூட இருக்கு. முள்ள படிங்க. तथा न हन्यते हन्ति अत्र அதோட நிறுத்திக்கோங்க. அந்த ரெண்டு இதை முடிச்சிடலாம். இந்த இது 22 படிச்சாச்சு இல்லையா? போல இங்கிலீஷ் என்ன படிக்கிறேன் மாமி? அதான் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. 22ல சம்ஸ்கிருதம் படிங்க. படிச்சிருங்க. பாக்கி 22 லைன்ஸ். हन्ति अत्र विपरिणामार्थो द्रष्टव्यः
अपुनरुक्ततायै न विपरिणम्यते इत्यर्थः। अन्यमाने विपरिणम्यमाने अपि शरीरे अस्मिन् मन्त्रे षट् विकारा लौकिक वस्तु विक्रियाः आत्मनि प्रतिषिध्यन्ते सर्व प्रकार विक्रियारहित आत्मा इति वाक्यार्थः। यस्मात् एवं तस्मात् उभौतो न विजानीतः इति पूर्वेण मन्त्रेण अस्य सम्बन्धः। ஓகே இது இங்கிலீஷில் பார்க்கலாம். இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி what changes is only the body. Atma doesn't change it all. Already only has got birth, decay and death and all that. Atma doesn't have birth and death and all that. Atma is permanent, nitya, sarvagada, sthanu, achaloyam, sanadana, always fresh. Atma is permanent. Shariram is the one which changes, which born and dies and all. All the problems were the Shariram. And you are not a Shariram, you are the Atma. This is the message Krishna gives. Okay. Pading Letami 22. Though mute போடுங்க இதுல போடுங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க அன்மியூட் good though by the negations of the first and the last transformations all transformations are in effect one minute though by the negation of the first and the last transformation jayate mriyate கதாச்சித் ஜாயத்தே மிரியத்தே ஃபர்ஸ்ட் இஸ் பிறப்பு மிரியத்தே இஸ் பெட்டெத் அதுக்கு நடுப்புற பால்யம் யௌவனம் வாதிகம் அண்ட் பட்சி அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷியத்தே வினஷ்யதி இந்த ஜாயத்தேக்கும் வினஷ்யதிக்கும் நடுப்புறதெல்லாம் ஆல் த சேஞ்சஸ் தே ஆர் ஆல் ஃபார் தி பாடி நாட் ஃபார் தி ஆத்மா. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். ஜாயத்தே பர்த், அதுக்கப்புறம் வர்த்ததே வளர்றது, விபரிணமதே பாடியில் சேஞ்சஸ் தட் டேக் பிளேஸ், அபக்ஷியத்தை க்ஷீணம் அடைகிறது, வினஷ்யதி the birth and death are only, and in between all these things are only for the body and not for the atma. That is what he says. அப்புறம் படிங்க. All transformations are in effect negated in regard to the self. Still it is mean that the intermediate transformations also are negated specifically. Therefore அதனால பிறக்கிறான் வழி நிறக்கிறான்ங்கிற சொல்ல நடக்கிற சேஞ்சஸ்லாம் கூட சொல்றார் கிருஷ்ணர். அதெல்லாம் கூட ஆத்மாவுக்கு இல்லை, அதெல்லாம் கூட ஒன்லி சரீரத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. திஸ் வை therefore to negate transformations like youth not specifically mentioned, expressions like everlasting are used in the text. By the term everlasting is negated the transformation consisting in decay. What exists அது எப்படி சொல்றேன்னா நித்யா எவர்லாஸ்டிங் நித்யான்னு சொன்னா அது ஆத்மா தான் நித்தியம், சரீரத்துக்கு நித்தியத்துவம் இல்லைங்கிறார். by the term everlasting is negated the transformation consisting in decay. What exists forever is everlasting. In itself the self does not decay, for it is impartite. Being devoid of attributes, it does not suffer decay through that of attributes either. அதாவது சரீரம் வந்து இல்லை ஆத்மாவுக்கு வந்து அவயவங்கள் கிடையாது, சரீரம் கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் a heart, it doesn't have a lung, it doesn't have a liver, it doesn't have a uterus, it doesn't have 101 things which the சரீரம் has. அதனால ஆத்மாக்கள் கிடையாது, சரீரத்துக்கு தான் அழிவு. சரீரம் தான் எல்லாம் இருக்கு. என்ன ஆத்மா தலை கிடையாது, தலைவலி கிடையாது, கண்ணு கிடையாது, கண்வெளி கிடையாது. ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் தி சரீரம், நாட் ஃபார் தி ஆத்மா அப்படிங்கிறார். என்ன பீயிங் சுருமா பீயிங் டிஃபார்ட் அதாவது அட்ரிபியூட்ஸ்னா அதெல்லாம் வேறு அங்கங்கள்லாம் இல்லாததுனால அதுக்கு வந்து இது ஹார்ட்டில் லங்ஸ் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, கண்ணு கிடையாது, கண்வெளி கிடையாது, என்ன லிவர் கிடையாது, சிரோசிஸ் இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆத்மா அதில் ஒன்றும் கிடையாது. அது சரீரத்துக்கு தான் எல்லாம். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் சரீரம் ஒன்லி. இது the term ancient denies also the transformation of growth, the opposite of decay. Opposite of decay. The term ancient denies also the transformation of growth.
ஸோ சரீரத்துக்கு தான் growth டிகே எல்லாம், ஆத்மாவுக்கு கிடையாது. ஓகே, does not suffer decay. All the term denies also the transference of growth, the opposite of decay. What develops through the accession of parts is said to grow. It is also called new. But this self, being impartite, was new even in times of yore. Though it is ancient, Purana. புராணா இட் இஸ் ஏன்ஷியன்ட். ஸோ அதுக்கு ஒன்றும் அழிவு கிடையாது, மாற்றமும் கிடையாது, தேஞ்சு போகிறதில்ல. நம்ம வளையல் போட்டுட்டு நீங்கள் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தெரிஞ்சு போய்டுறது என்ன, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆத்மாவுக்கு கிடையாது. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரெஷ். எப்படி வாங்கினாலும் அதேவோடு இருக்குது என்ன. ஓகே, அதுதான் ஓகே. பட் திஸ் செல்ஃப் grows not. It grows not. Similarly, it is not slain. The root and in this context must be taken in the sense of decay to avoid redundancy. The root hun is the root in the hun value. அன்னியமானி அப்படிங்கிறது ஹன்னா ரிடிக்கே ஆகுது, அழிந்து போகிறது கிடையாது. The root hun in this context must be taken as the sense of decay to avoid redundancy. The sense is that the self does not decay. வயசாச்சு காது கேட்கற, கண்ணு பா முடிக்க தெரியல அப்படிங்கிறதான் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ஓகே. The sense is that the self does not decay, though the body is slain, that is undergoes decay. It is in this mantra or repudiated in respect of the self the 6 transformations which affect empirical objects. ஏதாவது அஸ்தி பிறகு ஜாயத்தை, அஸ்தி சரி அம்மானோட மனது மூம்பில் இருக்கிறது அஸ்தி. பீயிங் கெட் இன் டு த மதர்ஸ் ஹோம் அஸ்தி. ஜாயத்தை பிறக்கிறது, வர்த்தத்தை வளர்றது, அபக்ஷீயத்தை க்ஷீணமடைகிறது, வினசதி, அதெல்லாம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா இஸ் எவர் சேம். ஓகே அப்படிங்கிறது ரைட். ஓகே. The sense of the proposition is that the self is free from all kinds of transformation. Such being the case, this verse must be understood in conjunction with the previous one. Both of them know not. Both of them know not. They do not know. People do not know that the body is the one which undergoes all the changes. ஆத்மாங்க நித்தியம் அழியாதது. அந்த ஆத்மா நீ. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சால்வ் இது புரிஞ்சுதுன்னா, நான் அழிவதில்லை, சரீரம் தான் போட்டு புதுசாக கொடுத்துட்டு போகிறார். காசு பணம் கிடையாது, இன்ஃப்ளேஷன் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ இந்த இதுக்கு ஜாஸ்தின்னு கூட காசே செலவழிக்க வேண்டாம். இன்னொரு புது பாடிக்கு என்னதுக்கு பண்ணோம்? புது கார் வாங்கணும்னா, புது புடவை வாங்கினா பணம் வேணும். புது பாடி வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே வேண்டியதில்லை, தைரியம் தான் வேணும். என்ன, நான் நாளைக்கு போகிறேன், நாளைக்கு ஐம் கோயிங் டு கெட் எ நியூ பாடி, நியூ மதர், நியூ ஃபாதர், ஐ டோன்ட் பாதர். இன்னும் நடக்க போகிறதில்ல. அன்டெவலப்டு மைண்டு, வருத்தம், பயம், கோபம், ஆங்கர், அதெல்லாம் உண்மையே கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் டில் வி டெவலப் இந்த இன்னசென்ஸ் போய் அப்புறம் நான்கிற அகங்காரம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ப்ராப்ளமே வருது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 3-5 வயசாவது ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பகவான் சொன்ன மாதிரி ஞானம் நமக்கு இருந்ததுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுன்னா, வில் ஏபிள் டு மேனேஜ் தட் அண்ட் தென் கல்டிவேட் தட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த ஹோல் திங். பிளான் யுவர் லைஃப், பியூட்டிஃபுல் வே டு பிளான். எதை கத்தி கவலை பண்ணோம்? அசோச்சானந்த சோச்சஸ்து பிரக்யாவாதாம்ச பாஷசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அடுத்தாப்புல பிடிச்சிட்டு தெரிந்து பாரு ஜோரம்மா. அடுத்தது 21:2 போலாமா? இந்த 21ல படிக்கணும். 21 படிக்கணும். ஏனம் வேத்தி ஹந்தாரம் இதி அனேன மந்திரேன ஹனன கிரியாயாः கர்த்தா கர்ம ச ந பவதி இதி பிரதிஜ்ஞாய ந ஜாயते இதி அனேன அவிக்ரியத்வே हेतु मुक्त्वा प्रतिज्ञातार्थम उपसंहरति. Having affirmed in the verse 2:19 that the self is neither the agent nor the object of the action of slave, and pointed out in 2:20 the reason for its freedom from mutability, the Lord concludes the argument already set forth. Yes, படிங்க. என்ன 43 page
21st ஸ்லோகா. வேதா வினஸ்ருமா. ஆமா ஆமா. அந்த இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் ஏனம் வேத்தி ஹந்தாரம் இது அனேன மந்திரேன ஹனனக்ரியாயாः கர்த்தா கர்ம ச ந பவதி இது பிரதிஜாயா ந ஜாயதே இது அனேன அவிக்ரயத்வே ஹேதும் உக்த்வா பிரதிஜார்த்தம் உபசம்ஹரதி. முடிக்கிறது என்ன சொல்கிறதுன்னா, இந்த இது நயேனம். ஸோ நயேனம் வேத்திதி யந்தாரம். யார் 21:0 யார் 21:0 படிச்சு நான் படிச்சுட்டேன். யார் இங்கே இங்கிலீஷ் இது படிக்கிறீங்களா? ஏனம் வேத்தி ஹந்தாரம் யார் படிக்கிறார்? மாலதிமா படிங்க. இங்கிலீஷ் 21 வேதா விநாசினம் இல்லையா? வேதா விநாசினம் நித்யம். வேதா விநாசினம் நித்யம் ஏனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காதயதி ஹந்திகம். இப்போ வந்து இங்கிலீஷ் மீனிங் படிச்சுங்க. How can a man, oh Arjuna, who knows it as the imperishable, the eternal, the unborn, the undecaying, cause anyone to be slain? Whom can he slay? கிட்டுங்கிறது இது ஆத்மா. அழிக்க முடியாதது, எட்டர்னல், எக்காலத்தில் இருக்கக்கூடியது, பிறப்பில்லாதது, பிறக்கவே எக்காலத்தில் இருக்கக்கூடியது, பிறப்பும் கிடையாது அழிவும் கிடையாது. அழிவு இருந்தால் தானே பிறப்பும் கிடையாது அழிவும் கிடையாது. அன்டிகேயிங் which cannot decay, அழிந்து போகாது, அழுக்காகாது, அழிந்து போகாது. என்ன how can that one cause anyone to be slain? அது எப்படி கொல்ல முடியும்? இந்த ஆத்மா எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். என்ன அதுதான் அதனுடைய இது. பாஷ்யம் படிங்க. யார்? மாலதிமாமி. வேதா விநாசினம் இதி வேத விஜானாதி அவிநாசினம் அந்தியபாவ விகாரரஹிதம் நித்யம் விபரிணாம் அரஹிதம் யஹ வேத இதி சம்பந்தः. ஏனம் படிக்கட்டுமா? மாறாது அழியாது என்று தெரிந்துகொள் அப்படி படிக்கலாம். அப்புறம் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஏனம் பூர்வேன மந்திரேன உக்தலக்ஷணம் அஜம் ஜன்மரஹிதம் அவ்யயம் அபக்ஷயரஹிதம் கதம் கேன பிரகாரேன சஹ வித்வான் புருஷः அதிகிருதः ஹந்தி ஹனனக்ரியாம் கரோதி. யார் ஹனனக்ரியான்னா யாரு கொல்ல முடியும்? இந்த மாதிரி அழியாதது, நித்தியமானது, சாஸ்வதமானது அப்படின்னு சொல்லக்கூடியது யாரால் அழிக்க முடியும்? cannot be done. கதம் வா காதயதி ஹந்தாரம் பிரயோஜயதி ந கதஞ்சித் கஞ்சித் ஹந்தி ந கதஞ்சித் கஞ்சித் காதயதி இதி உபயத்ர ஆக்ஷேபஹ ஏவ அர்த்தः. அதாவது ஒரு நிமிஷம், யாரால் அழிக்க முடியும்? அது எப்படி அது ஆத்மாங்கிறத அழிக்க முடியும்? அது யாரால் அழிக்க முடியும் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறான். கொஸ்டின் கேட்குறாரு கேட்டுட்டும் அப்புறம் இதி பிரஷ்னார்த்த சம்பவாத் ஹேது அர்த்தஸ்ய ச அவிக்ரியத்வஸ்ய துல்யத்வாத் விதுஷः சர்வ கர்ம பிரதிஷேதः ஏவ பிரகரணார்த்தः அபிப்ரேதः பகவதः. ஹந்தே து ஆக்ஷேபः உதாரணார்த்தத்வேன கதிதः. ஸோ அதனால உதாரணத்தோட சொல்கிறார் அப்படிங்கிறேன். ஸோ இங்கிலீஷ். He knows the self as imperishable, that is, as free from the last transformation, and as eternal, that is, as free from decay. Thus are these two words, anashinam nityam, to be construed. How can such a knower of the unborn and imperishable self slay or cause to be slain when he fights as a matter of duty? In no matter does he slay. எப்படி அநாசினம் நித்தியம்னு சொல்லப்பட்டதை எப்படி அழிக்க முடியும்? யாரால் அழிக்க முடியும்? என்ன how can such a knower of the unborn, பிறப்பில்லாததும் imperishable அழியாதமான செல்ஃபை யாரால் அழிக்க முடியும்? cause to be slain when he fights as a matter of duty. தர்ம யுத்தமாக பண்ணுறது எப்படி யாரால் அழிக்க முடியும்? யுத்தால் அழிக்க முடியாது. என்ன அப்படிங்கிறான். அதான் படிங்க. No matter does he slay, in no matter does he cause to slay. The upshot is the repudiation of the two suggestions of slaying and causing to slay.
the idea that two questions are here being asked is impossible in this context. Why is it impossible? The idea that two questions are being asked is impossible. எதுக்கு அப்படி சொல்ற? The idea that two questions are here being asked is impossible in this context. What are the two questions? What are the questions? Who? The reason இல்ல the two. What are the questions? I'm not able to. How can such a knower of the unborn and imperishable self, என்ன அழிக்க முடியாத பிறப்பில்லாத அழிக்க முடியாத ஆத்மாவை how can slay கொல்ல முடியும் or positive கொல்விக்க முடியாது when he fights as a matter of duty கர்மத்துக்கு டியூட்டியாக பண்ணுறப்ப யாராலும் அழிக்க முடியாது ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படிங்கிறத எம்பாட்டிக்காக சொல்கிறாரு. The reason, namely the immutability of the self being the same for the negating all actions on its part, the Lord here conveys the idea of negation of all actions by a knower of the self. The negation of slaying has been chosen as an example. No. So slaying is ஒன்றும் பண்ண முடியாது, அழிக்க முடியாது, அதனால ஆத்மா அழிக்க முடியாது, அதனால ஓகே. அப்புறம் முடிச்சுட்டா மீன் சொன்ன கர்மா சம்பவே கேசு விசேஷம் பஷ்யன் கர்மாணி ஆக்ஷிபதி பகவான் கதம் ச புருஷः இதி நனு உக்தः தவ ஆத்மானः அவிக்ரியத்வம் கர்ம அசம்பவ காரண விசேஷः சத்யம் உக்தः ந து சः காரண விசேஷः அன்யத்வாத் விதுஷः அவிக்ரியாத் ஆத்மனः இதி நஹி அவிக்ரியம் ஸ்தாணும் விதிதவதः கர்ம ந சம்பவதி இதி சேத் நஹ விதுஷः ஆத்மத்வாத் ந தேகாதி சங்காதஸ்ய வித்ததா अतः पारिशेष्यात् असंहतः आत्मा विद्वान् अविक्रियः इति तस्य विदुषः कर्मसम्भवात् आक्षेपः युक्तः कथं स पुरुषः इति. ओके படிங்கம்மா ஆர்தாபல் इंग्लिश படிங்க. इंग्लिश. In the light of what specific reason for ruling out all activities does the Lord negate them in the words? How can a man who knows? That has been mentioned already. It is the immutability of the self. This is the reason that makes all action impossible. உள்ள படிங்க. That has been mentioned already. It is the immutability of the self. It is immutability. ஆத்மாவை அழிக்க முடியாது. செல்ஃப்னா என்ன? ஆத்மா. அந்த உத்தராலையும் அழிக்க முடியாதுன்னா ஆத்மாவை உத்தராலையும் அழிக்க முடியாது சொல்லப்பட்டிருக்கு ஆல்ரெடி. நேச்சர் ஆஃப் தி ஆத்மா இஸ் லைக் தட். உத்தரால ஒன்றும் பண்ண முடியாது. This is the reason that makes all action impossible for the self-knower. True, it has been mentioned, but it cannot be the specific reason, for the knower of the self is different from the immutable self. For example, action is not impossible for one who has known that a post is actionless. The case in question, however, is different, because the Atman is the self of the knower. The state of being a knower does not, of course, pertain to conglomerate of the body, senses, etc. Therefore, after their elimination, whatever remains, the composite self is the knower, free from all actions. Thus, actions being impossible for the knower, it is appropriate to negate all of them in the words, how can a man who knows? என்ன சொல்றேன், இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். This is another subject. I will take it a next class. We are now it is 4:15. படிச்ச வரைக்கும் சரி, ஆனா அது மனசுல ஏத்திக்கிறதுக்கு இன்னும் நல்லா படிச்சு அடுத்த கிளாஸ்ல எடுத்துக்கலாம். அது என்ன, now 15 minutes I'll leave it to you either to discuss any related problem. Implicitly it has been explained and then told. அதனால நல்லா படித்து நீங்க சொன்னதே ரொம்ப நல்லா புரிஞ்சு கொடுத்து. இந்த மாதிரி தான் படிக்கணும். ஏன்னா சொல்லு ஆத்மா அழியாதுன்னு சொல்லி இது மேல படிக்கணும். இந்த டீடைல்ஸ்லாம் அவர் ஒரு இதா எடுத்துக்கிறார். ஆத்மா அழிவது என்ன? அழிவு அஸ்தி ஜாயதே வர்த்ததே விவரடமதே அபக்ஷிதே மினிஷ 6 விதமான அஸ்தி இருக்கு. இல்லை ஒன்னொன்னா எடுத்து சொல்றாரு, அதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்றாரு. அதனால முதல்ல புரிஞ்சுக்கணும், சரீரம் தான் ஆத்மா அழியாது, சரீரம் தான் அழியுது.
நான் அழிவதில்லை, ஆத்மா அழிவதில்லை, நான் என்ற ஆத்மா அழிவதில்லை, சரீரம் தான் இருக்குது, நான் சரீரம் இல்லை, நான் சரீரம். இந்த உண்மை புரிஞ்சு கொடுத்துல மனசுக்குள்ள யூ வில் நாட் ஒரி. இதை கொல்லவும் முடியாது, இதை இது பண்ண முடியாது, ரெண்டுமே கொல்லாது, கொல்றவாளும் கிடையாது, டெஸ்ட்ராயரும் கிடையாது, இதை டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயரும் கிடையாது. இட் இஸ் நாட் ஸ்லேன், இட் இஸ் நாட். அதான் அந்த மாதிரி அந்த ஆத்மாங்கிறத ஒண்ணும் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் தேர். நான் இந்த ஆத்மா, அதுதான் ப்ராப்ளம் வருது. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நான் சொல்றப்போ யூ ஆர் an idiot சொல்றது உடனே கோவம் வருது இல்லையா? ஏன்னா யூ திங்க் யூ ஆர் தி மைண்ட், யூ ஆர் தி பாடி, பாடி மைண்ட் நாம நானே பிளைண்ட், யூ ஆர் நாட் பியூட்டிஃபுல், அக்லி, இதெல்லாம் சொன்னா கோவம் வருது. ஏன் வருது? பிகாஸ் நான்கிறது இந்த பாடி நினைச்சிட்டு இருக்கோம். சரீரம் நான் இல்லை, ஐ குட் பி வெரி குட், சரீரம் இஸ் பேட், இட்ஸ் ஆல் ரைட். நான் வந்து ஐம் ஆத்மா, நித்திய சர்வகதஸ்தானம், அச்சல்வாயம், சனாதனம். என்ன அப்படின்னா என்ன சொல்லிட்டு போடுறீங்க, என்ன சொல்லிட்டு போடுறேன், எல்லாம் உனக்கு தான் சொல்லிருக்க இல்லையா? பட்டுவல்காரனா தஞ்சாவூரில் சொல்லுவான், அவன் வந்து திட்டுவானா, அவன் ரொம்ப சாத்தியமா, இவன் வந்து நான் திட்டுவானா, எல்லாத்தையும் கட்டிட்டு எல்லாம் உனக்கு தான் கொடுறான், உனக்கு சண்டை போட மாட்டான். அது மாதிரி அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்குன்னா ஞானம் தானே, ஞானம் தானே. நமக்கு ஏன் கோவம் வருது? அகங்காரம் தான் நான் நினச்சிட்டு இருக்கிறதால நம்ம கோவம்லாம் வருது. நான் அகங்காரம் நான் இல்லை, சரீரம் இல்லைன்னா ஐ எம் த ஆத்மா, நித்திய சர்வகத ஸ்லோகம், அச்சலோயம். இந்த 10 ஸ்லோகங்களும் நமக்கு ஞாபகம் வருதுன்னா லட்சியமே உலகம் ப்ராப்ளம் போயிட்டே இருக்கலாம் தைரியமா. ஓகே, சரி, தேங்க்யூ, தேங்க்யூ குருஜி. வெரி குட் கிளாஸ், வெரி குட் கிளாஸ். we had a very good class. அதான் I want to participate. ஓகே, தேங்க்யூ குருஜி. அப்புறம் மற்றபடி இஸ் ஓகே எல்லாரும். வெரி குட். ஸோ நீங்களாம் பார்க்குறேன், யூடியூப்லேயும் வருது ஆல் திஸ் திங்ஸ். நவ் வாட் ஐ எம் டூயிங் இஸ் வில் டூ இட். எனக்கு கெட் டிப்ரெஸ் ஒன்லி when I see only 2 or 3 faces. என்ன Yes, yes. என்னடா இது all these நிறைய பேர் advertisements பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கட்டாயம் it is a very fact, it is a fact. நிறைய பேர் பார்க்கறதே it makes you ரொம்ப இது பண்ணிட்டு. So anything else you want to talk about? You're welcome. 10 நிமிஷம் இருக்கு நமக்கு. கட்டோபனிஷத்து அன்னைக்கு கேட்டோம், கட்டோபனிஷத்துக்கு வந்திருந்தோம் அன்னைக்கு. என்னம்மா கட்டோபனிஷத்து கேட்டால ப்ளீஸ் பண்ணுங்க. நாளைக்கு இருக்க போகிறது, சாட்டர்டே இருக்க போகிறது. யூ கேன் see it in YouTube also. You can't join it now, go to YouTube and I'm putting it a little more masala in there. Okay, so that அது ஒரு கதை மாதிரி போயிடும். ஆனால் ஒரு சின்ன பையனுக்கு புரிஞ்சா நமக்கு புரியுது என்ன ப்ராப்ளம் இல்லையா? இதே தான் வேறு புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன். கீதையில் சொன்னது தான் உபநிஷத்தில் சொல்ல போகிறேன், உபநிஷத்தில் சொன்னது தான் கீதையில் சொல்ல போகிறோம். நத்திங் டிஃப்ரெண்ட். என்ன அது திணிச்சோன்னா கொஞ்சம் புரியும். இந்த மரமண்டையில் இது ஏறும் கொஞ்சம். என்ன ஒரு 2 தடவை கேட்டோன்னா தான் சிச்சுவேஷன் வருது. ரிப்பீட்டட் ஹியரிங் அதான் மரமண்டையில ஏறதுக்கு கொஞ்சம் நாழியா இருக்கு. ரிப்பீட்டட் ஹியரிங்கா இருந்தா கூட அது கொஞ்சம் நாழியா இருக்கு. ஒன்று சிச்சுவேஷன் வரப்போ we get provoked, ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவதான் சொல்லிட்டு போறான்டா, எனக்கு வந்தது ஐ எம் தி ஆத்மா ஆஃப் தி பாடி. என்ன இதனால கொஞ்சம் டிஸ்டன்சிங் வருது வித் தி வேர்ல்ட். கரெக்ட். ஆமா, அது நல்லது தானே. நமக்கு வயசான மனுக்கு நல்லது தானே. எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் இது மெதுவாக உபயோகிக்கிறதுக்கு என்ன உலகத்தில் இருக்கு? ஒன்றும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் யூ, மெனி ஆஃப் யூ லாஸ்ட் யுவர் கித் அண்ட் கின் அண்ட் ஆல் தட். ரொம்ப க்ளோஸ் இந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபாதர், மதர். ஆச்சு, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் இட். அட்லீஸ்ட் லெட் அஸ் பீஸ்ஃபுல்லி ஸ்பெண்ட் இட். அண்ட் இது ஞானம் இருந்ததுன்னா அந்த அஜ்ஞானம் போகும். கொஞ்சம் இதெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் தான் குறைக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். வெரி நம்மளுடைய ப்ராப்ளமே அட்டாச்மெண்ட்டு தான். என்ன அது அகங்காரங்களால தான் வருது. அதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா சரி, யங்கர் பீப்புள் நம்மளாம் விரால்வர், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் நவர் 80s. என்ன அதனால லட்சியம் பண்ணக்கூடாது. நோ ப்ராப்ளம். என்ன வி மஸ்ட் கேரி ஆன். என்ன நமக்கு என்ன இனிமேல் என்ன பண்ணணுத்துக்கு இருக்கு? இஸ் தேர் எனிதிங் டு அச்சீவ்? நத்திங். ஓகே, அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லா விதமான ப்ராப்ளம். நமக்கு ப்ராரப்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ப்ராரப்தங்கிறது அது வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். நமக்கு அண்டர்ஸ்டுட் தட் யூ நோ ப்ராப்ளம். என்ன ஓகே. எனக்கு காந்தம் அம்மா இஸ் ஸ்டில் மிஸ்ட்ரி டு மீ. இருக்காங்களா, வந்தாங்களா,
இருக்கேனே இருக்கலா இருக்கேனே நீங்க உங்க அழகான இருக்கேன் முகத்தை சார். காமிங்களா ஒரு சில ஏன் வந்து போட்டோ காணலே பாக்கலாம். அது உங்க குரலும் கேட்கல, கேட்டோம் நிறைய தடவை, உங்களை குரலையும் ஆன்சர் பண்ணல நீங்க. அப்புறம் முதியும் இல்லையே, நான் பேசிட்டு தானே இருக்கேன். அப்படியே நாங்க நடுவுல வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மா. நீங்க யுவர் சாய்ஸ் இஸ் இல்லையே, இப்ப கூட நடுவுல பேசினேன். ஐ அம் நாட் ஃபோர்சிங் நடுவுல பேசினேன். ஐ அம் நாட் ஃபோர்சிங் எங்க ஊட்டி குன்னூர்ல வாங்க. இருக்கீங்களா? ஐ அம் ஹேப்பி யூ அட்டெண்ட். வெரி குட் வாங்க. வந்திருக்கலாம் தெரியணும் அவ்வளவுதான். குன்னூர்ல இருக்கீங்களா? என்னம்மா ஆமா. காந்தம் மாமி குன்னூர்ல இருக்காங்க. ஊட்டி குன்னூர் கிட்ட. இல்ல 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 இல்ல, இப்ப பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர் வந்திருக்கேன். அங்க ரொம்ப குளிரா இருக்கு, ஓகே அதனால இப்ப பெங்களூருக்கு வந்திருக்கேன். ஓகே. அப்புறம் மாலதி மாமி இவ எப்படி இருக்கா? How is your daughter? How is your உங்க டாக்டர் எப்படி இருக்கா அமெரிக்கால? மாலதி மாமி ஜெயஸ்ரீ ஜெய்ஸ்ரீ இஸ் ஃபைன். Okay. சொன்னேன் அதான். இல்ல நான் வந்து கட் ஓபன் விஷயத்து நான் அதுல கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகே பண்றோம். யூடியூப்ல அதுல coming போடுறோம். very That is the best 3 thing o'clock for coming in the night is நீங்க very என்னாச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ரிங் அப் பண்ணி நைட் எனக்கு சமயத்தில் நான் வந்து நான் பண்ண எதேச்சியா பண்ணி அவன் நம்பரை அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பேசினா she spoke to me. ஆமா So, very nice. Good. வெரி லைட் ஸ்லீப்பர். சீக்கிரம் அப்புறம் ராஜி பாபு எப்படி இருக்கல? ஹெல்த் எல்லாம் இப்படியே ஒரு அளவுக்கு ஓடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் பார்த்தாச்சு இருப்பேன் முடியும். எனக்கு அது மாதிரி தான் இருக்கு. நான் ஐ டூ மை வாக்கிங் ரெகுலர்லி. ஐ டூ அபவுட் அட்லீஸ்ட் ஒரு 4000 ஸ்டெப்ஸ் ஆகுது பண்றேன். அதாவது ஈக்குவலன்ட் மேலே மாடியிலே பண்றேன். மாடியில தான் வரண்டால தான் அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அது காலம்பரை லிஃப்ட்ல வரலாம் உங்களுக்கு வேணா கொஞ்சம் கீழே லிஃப்ட்ல வரலாம் இல்லையா? இல்ல லிஃப்ட்ல லிஃப்டே வர வேண்டாம். நீங்க கீழே தான் வந்துட்டேனா நவ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்லி. ஓ ஐ சி. ஆமாமா நம்ம வந்து நம்ம அதுல மாடியில பார்த்தோம். சுவாமிஜி has given me a beautiful ஒரு ஃபிளாட் திங் அண்ட் ஒரு பெரிய ரூம்லாம் கொடுத்திருக்காரு. சௌரியமா இருக்கு. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே நாங்களும் அந்த செப்டம்பர் 28 இருக்கோம். என்னம்மா 28 செப்டம்பர் வர போறோம்னு சொல்றேன். வாங்க 19 செப்டம்பர். ஆமா 28 செப்டம்பர் வாங்க. வெல்கம் மோஸ்ட் வெல்கம். நிச்சயம் வரணும். வாங்க வரணும் நிச்சயம் வரணும். மிஸ் கம். ஓகே வாட் எவர் டைம் யூ கேன் ஸ்பெண்ட். இட் இஸ் கோயிங் டு பி a long affair. சண்டி ஹோமம் இஸ் காலம்பரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு தான் முடிப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு 2 hours ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. அதனால நீங்க வாங்கோ இருங்கோ. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். மத்தியானம் போகலாம் நீங்க திரும்பி. ஆர் இன் பிட்வீன் 2 hours 3 hours போனால் வெல்கம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்க புக்க Thank you so much. I'm leaving. Somebody has come now. Going to where I'm. Please. Okay. Wait. வாங்கிக்கிறதுக்கு தயாரா உங்க கையால ஆட்டோபயோகிராஃபி வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்குறேன். I'll give you all. Okay, definitely. Okay, and okay. அப்புறம் வேற என்ன? Okay. வேற என்ன பர்టిక్యులரா வேற ஒண்ணும் இல்ல. அப்படி Well, Kumar is most probably taking a job in Madras itself. He has gone for to Delhi and then come back to take the job in Madras. Very good, ma. You must get an excellent job. No problem. What is a major general of the army? People just jump. No problem. I want him. ஒரு நாளைக்கு ஐஷன் வாங்க. I'll be very happy. Okay. இங்க கோவில் இருக்கு. அம்பாளி தரிசனம் பண்ணிட்டு போலாம் நீங்க. ஓகே வாங்க. அது the defense இருந்த பாலாச்சி எல்லாமே உங்களுக்கு என்னோட பர்த்டே போது ஐஷன் வாங்கினேன். சமயத்துக்கு 28 செப்டம்பர் அவனை பாக்குறேன். அவனோட என்ன பத்தி எல்லாம் தெரியாது. எதுவுமே ஐல்கம் அவனை பத்தி அவன் லீவ் அவன் வேலையை பிரச்சனை எப்படி தெரியாது. பார்க்கலாம் இப்படின்னா கம் த ஹோல் டே he can come for some time. And உங்களோட பேத்தி எல்லாம் கல்யாணம் எல்லாம் என்ன இருந்திருக்கு? You got grandchildren to married also இல்லையா? என்னோட மாலதி மாமி the granddaughter is not yet married. Okay. Grandson is married. And he has got a daughter. Granddaughter So great granddaughter is What is your granddaughter doing? Rajeshwari. படிச்சிருக்காளா? நீங்க குட்டி பொண்ணு. Great granddaughter. She has just finished her PhD. இப்பதான் முடிச்சா. PhD in education.
But teaching, in teaching, PhD in teaching. வெரி வெரி நைஸ். ஏதோ பண்ணுவாங்க. பண்ணட்டும் பாருங்க. நம்ம வந்து கர்மண்யேவ அதிகாரக, நம்மளோட டியூட்டி பண்ணணும். அவளுடைய எல்லாரும் எப்படி கேரிஸ் திஸ் ஆர் அவர் ப்ராப்ளம்ஸ் இல்லையா? அதனால நம்ம அட்வைஸ் பண்ணலாம். பட் இதை டிசன்சென்ட் இதெல்லாம் பண்ணணும். என்ன நம்ம பற்றி இது கொஞ்சம் எடுத்துட்டு பண்ணினாட்டா இட்ஸ் அப் டு தேம். அதர்வைஸ் இந்த காலத்தில் எல்லாரும் தே ஹேவ் காட் தேர் ஓன் மைண்ட். நோ. அண்ட் ஐ திங்க் அந்த மூலதான் நீங்களாம் சின்னவளாக இருந்தப்போ தலை நீட்டு தான் நீட்டு தலை கட்டிட்டு போகலாம், லைஃப் ஆரம்பிச்சுடு இல்லையா? நாட் மச் சாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் காலம் மாறிட்டு இருக்கு. ஓகே ரைட். நான் நோ த கொஸ்டின் வில் க்ளோஸ். இது முடிச்சிடலாமா? கொஞ்சம் முன்னாடி என்னோட இவர் வந்துட்டார் கணேஷ். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓகே ரைட் எல்லாரும். Thank you, Guru.